கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம பரலோக பிரஜைகள் என்று நமக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உண்மையும் உத்தமமாக இருந்தால், மரண பரியந்தம் அப்படின்னா சாகிறது வரைக்கும் உண்மையாக இருந்தால், இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் ஆண்டவர் உங்களை ரிசீவ் பண்ணுவதற்கு ஒரு அழகான கிரீடம், ஜீவ கிரீடம், க்ரௌன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஜீவ கிரீடம், ஜீவ காலத்திற்கும் அவன் ஒரு கிரீடத்தோடு ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிற, ஆண்டவருடைய கூட நடக்கிற அந்த பரலோக மேன்மை அவன் பெற்றுக்கொள்வான். நீங்கள் நினைக்கலாம், அப்போ செத்ததுக்கு பிறகு எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்குது, இப்போ எனக்கு என்ன இந்த வசனத்தின் நிமித்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்படின்னா இந்த உலகத்தில் நீ உண்மை மொத்தமாக வாழ்ந்தேன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆசீர்வாதத்தில் குறை இருக்காது, பஞ்சங்கள் வராது, பற்றாக்குறைகள் வராது. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை சோதிக்கும்படி சில உபத்திரவங்களை அனுமதிப்பாரே தவிர, உண்மையாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த உலகத்திலே நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பரலோகத்திலையும் கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக உழைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வியாபாரம் பண்ணுற உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஊழியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். எனவே இந்த நாட்களில் இந்த உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவையில்லாததுக்கெல்லாம் பொய் சொல்லிட்டு அலைகிறது. சின்ன சில்லி மேட்டருக்கு பொய் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு லீவ் போடணுன்னா அதுக்கு ஒருத்தர் பொய் சொல்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் கூட அந்த தப்பை பண்ணவங்க தான். லீவ் போட்டோன்னா பாட்டி செத்துட்டாங்கன்னும், இல்லைன்னா தாத்தா செத்துட்டாருனோ, இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு தான். அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இந்த வசனத்தின்படி இந்த நாளில் ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள், பாவங்கள். அதுக்கு அவசியம் இல்லை. சில நேரங்களில் சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறேன், ஆண்டவரே இந்த ஒரு முறை மாத்திரம் இந்த தப்பை பண்ணிடுறேன், ஆனால் இந்த ஒரு தப்பிலேருந்து நான் பண்ணிவிட்டு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடுவேன், அதனால் இந்த ஒரு முறை என்னை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறத என்கிட்டே நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவர் என்ன காப்பாற்றினாருன்னு சொல்லி சொல்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் என்னை எஸ்கேப் பண்ணி விட்டார் பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஆண்டவர் எஸ்கேப் பண்ணதில்லை. நீ மாட்டிக்கிட்டேன்னா உன் குடும்பம் தரமட்டம் ஆயிடுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தில் உன்னை தப்பிச்சு விட்ருக்கிறாரு. அதுக்காக இப்படிப்பட்ட ஜெபமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி அனுப்ப. இன்றைக்கி என்னமோ தெரியல, இந்த மங்கள வார்த்தையில் பேசும்போது நீங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு தேவ ஆலோசனையாக இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்ண போகிறதுக்காக வேண்டிய ஜெபம் பண்ணுறது, காப்பி அடித்து மாட்டக்கூடாதுன்றதுக்கு ஜெபம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் நீங்கள் விட்டுறணும். எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தீங்கன்னா அதான் உண்மை. பேச்சில் உண்மை இருக்கணும், செய்கையில் உண்மை இருக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மை இருக்கணும், ஊழியத்தில் உண்மை இருக்கணும். இது இருந்ததுன்னா இந்த உலகத்துலேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலேருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல ஒரு ஆலோசனையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். ஜெபத்தில் கூட தப்பானதுக்காக ஜெபிக்கக்கூடாதபடிக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தேன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவார். இந்த உலகத்திலையும் என் பிள்ளைகளுடைய ப்ரொஃபஷனில், அவங்களுடைய வேலையில் நல்ல கிரீடம், க்ரௌன், உயர்ந்த ஸ்தானத்தை தாங்க. இந்த உலகத்தில் என் பிள்ளைங்க கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை என் பிள்ளைகளுக்கு தரும்படி இன்னைக்கு வரைக்கும் இருந்த காரியங்களிலே என் பிள்ளைகளுக்கு நீங்கள் மன்னிப்பு தாங்க. ஆண்டவர் இன்னைக்கு பிறகு ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தமாய் நடக்க என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷி என்கிற ஒரு நற்சாட்சி என் பிள்ளைகள் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.